விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். நீலி கண்ணீர் வடிக்க போன கனிமொழியை அந்த பகுதியினுடைய கிராம மக்கள் விரட்டி விரட்டி அடித்திருக்கிறார்கள். ஊருக்குள்ளேயே கனிமொழியை விடல. அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல 14 வயது சிறுமி, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. அந்த சிறுமி இயற்கை உபதை கழிக்க வெளியில போனாங்க. அந்த சிறுமிய அங்கு யாரோ ஒருவன், அடையாளம் தெரியாதவர், அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து அதே இடத்துல துள்ள தொடிக்க கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்படி கொண்டுட்டு போனதோட மட்டுமல்லாமல் அந்த உடலை வெட்டி போட்டிருக்கான். அந்த உடலை வெட்டி போட்டு கொண்டுட்டு ஆள் எஸ்கேப் கிளம்பிட்டான். அதை 2 நாட்களாக அந்த பெண்ணினுடைய சடலத்தை வைத்துக் கொண்டு அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு வராங்க. எல்லா கட்சியும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. திமுகவினுடைய கூட்டணி கட்சியிலும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் யாரை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. யாரை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சீங்க? சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பய கண்டனம் தெரிவிச்சானா? கிடையாது. குற்றவாளியை கண்டிக்கிறோம், குற்றவாளியை கண்டிக்கிறோம்னா குற்றவாளி யாரா? குற்றவாளி யாரடா கண்டிக்கிற நீ? சொல்லு, யாரை கண்டிக்கிற நீ? இந்த ஒரு பெண்ணோடு நின்னதா? தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்குல்ல. இந்த ஒரு பெண்ணோடு குற்றம் நின்று இருந்தால் நீ அந்த குற்றவாளியை கண்டிக்கலாம். தமிழ்நாடு முழுக்க பெண்கள், குழந்தைகள் இருந்து கிழவிகள் வரைக்கும் பாதிக்கப்படுறாங்களே. அப்ப சட்ட ஒழுங்கு இங்க சந்தி சிரிக்குது இல்ல. அப்ப அந்த சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறா, அதற்கு காரணமானவர்கள் நீ கண்டிக்கணும். ஆனா எலெக்ஷன் வந்துருச்சு, அந்த பக்கம் நாம ஓட்டு கேட்க போகணுன்றதுக்காகவே சும்மா பேருக்கு ஒரு கண் துடைப்பு கண்டனம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இத்தகைய வன்கொடுமைகள் இங்க நிகழ்ந்த போது திமுக கூட்டணியில ஒருத்தனும் கண்டிக்கல. ஆனா இதுக்கு மட்டும் ஏன் கண்டிக்கிறானா? எலெக்ஷன் வந்துருச்சு. கண்டிக்கலன்னா அந்த மக்கள் மத்தியில ஓட்டு கேட்டு போக முடியாது. அப்ப 2 நாட்களாக இந்த திமுகவை சார்ந்தவர்கள் யாருமே அங்கிட்டு போகவே இல்லை. கனிமொழிக்கு என்னவோ இன்னைக்கு என்னமோ அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அந்த மரணித்த அந்த பெண் குழந்தையின் மீது பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அந்த தூத்துக்குடி மாவட்ட மக்களின் மீது பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. கனிமொழிக்கு போறாங்க, ஆறுதல் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இடத்துல இருப்பவர்கள் நீங்க, ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நீங்க. இந்த பிரச்சனையை, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறது இந்த திமுக ஆட்சி, உங்க அண்ணனுடைய ஆட்சி. இப்ப கூட திருச்சி மாநாட்டுல தங்கை கனிமொழினார்ல, அந்த உரிமையோட போய் சொல்லுங்க, அண்ணா பெண் குழந்தைகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல, அண்ணா பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னா தமிழ்நாட்டுல திமுகவினுடைய ரவுடிகளும் பொறுக்கிகளுடைய அராஜகம் அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்சம் உடன்பிறப்புகளை தட்டி வைங்கன அப்படின்னு உங்க நொன்னங்கிட்ட சொல்லாம ஆறுதல் சொல்ல எதுக்கு போற? அதனாலதான் அந்த மக்கள் கேட்கிறாங்க. 2 நாளா நாங்க வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்குதான் உனக்கு கண்ணு தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களை ஊருக்குள்ளேயே விடாம விரட்டி அடித்திருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். 2 நாட்களாக சடலத்தை வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சட்ட ஒழுங்கை சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க ஆறுதல் சொல்ல போறாங்க. இது எவ்வளவு பெரிய கேலி கூத்து என்பதை இந்த தமிழ்நாடு மக்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன். அப்போ ஒரு பொண்ணோடு இது நிற்கவில்லை. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய அத்தனை மூளை முடுக்குகள்லயும் 2.5 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலைதான். அந்த பெண்ணிற்கு ஆதரவாக யாரெல்லாம் களமாடுறாங்க, யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் குரல் கொடுக்குறாங்க. திமுகவில் இருக்க அத்தனை பேரும் நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கானுங்க. இங்க இருந்து மணிப்பூருக்கு போவானுங்க விளக்கு பிடிக்க. எப்படி மணிப்பூர்ல பெண்கள் வன்கொடுமை செய்கிறார்கள் சொல்லிட்டு இங்க எல்லாரும் மெழுகுவத்தியை ஏந்திக்கிட்டு ஊர்வலம் போனானுங்க இந்த திமுக காரணங்க. மணிப்பூர் பெண்களுக்கு கவலைப்பட்டவனுங்க இங்க இருக்க தமிழ்நாட்டு பெண்களுக்காக ஒரு துளி கண்ணீரை கூட சிந்தவில்லை. மணிப்பூர் பெண்களுக்கு விளக்கு பிடிச்சவனுங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு சிறு துரும்பை கூட தூக்கி போட்டவனுங்கள் கிடையாது. அப்பேற்பட்ட இழிபிறப்பு தான் இந்த திமுகவும் திமுகவை சார்ந்தவர்களும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உடனே இங்க ஏதாவது பாதிப்பு நடக்குது, எங்க தமிழ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாக்க உடனே இந்த ஊபிக்கெல்லாம் வந்துருவாங்க. அந்த 200 ரூபாய்க்கு குலைக்கிற நாய்கள்லாம் வந்துடும். வந்துட்டு அங்கே பார், பீகாரை பார்,
உத்தரப்பிரதேசத்தை பார், டெல்லி பார், மணிப்பூர் பார்னு இங்க முட்டு கொடுப்பான். அங்கெல்லாம் பாக்குறதுக்கு நீ என்ன மைத்துக்கு இங்க ஆட்சியில இருக்க? நீ அங்க போய் ஆட்சி பண்ணு. நீ போ மணிப்பூர் போ, பீகார் போ, உத்தரப்பிரதேசம் போ, டெல்லி போ. இங்க பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, இங்க பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கு. இத பத்தி பேசுறா வெண்ண அப்படின்னாக்கா இவன் போயிடுவான் வட இந்தியாவை நோக்கிட்டு. அதுக்குதான் நாங்க கேட்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் நீ வட இந்தியாவை காட்டுறோம், நீ வட இந்தியாவை போய் அரசியல் செய்ய. எதுக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருக்க? எதுக்கு தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஆள்றோம்னு சொல்ற? தமிழ்நாடு நம்பர் ஒன். ஆமா, தமிழ்நாடு நம்பர் ஒன். எதுல தெரியுமா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைப்பதில் தமிழ்நாடு நம்பர் ஒன். உடனே நீங்க அந்த குற்ற ஆவண காப்பகத்தெல்லாம் காட்டாதீங்க. எத்தனை வழக்குகள் காவல்துறை எடுக்காமல் இழுத்தடித்தது என்பதற்கு இந்த வழக்கும் ஒரு சாட்சி. பெண் குழந்தை காணும் சொல்லிட்டு 10:30 மணிக்கு ஸ்டேஷன் போறாங்க. தூத்துக்குடி ஸ்டேஷன் போ, கொளத்தூர் ஸ்டேஷன் போ, விளாத்திக்குளம் ஸ்டேஷன் போன்னு அந்த பெற்றோர்கள் அலைக்கழிக்கிறாங்க. அலைக்கழித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த விளாத்திக்குளத்துல இருக்கக்கூடிய அந்த பெண் காவல் ஆய்வாளர் அவங்களை இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பிரவீனா நினைக்கிறேன், அந்த பெண் ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா கேட்கறாங்க அந்த பெத்தவங்களை பார்த்து? உன் பொண்ணு எவனையாவது லவ் பண்ணிருக்கோம், எங்கேயாவது இழுத்துட்டு ஓடி இருப்பா, எவனை லவ் பண்ணான்னு சொல்லுங்க, நான் வேணா கண்டுபிடிச்சு தரேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய நடத்தையை இழிவுபடுத்திருக்காரு. வேறு யாராவது இப்படி பேசினா பரவாயில்ல, ஒரு பெண் காவலரு இப்படி சக பெண்ணை இவ்வளவு கீழ்த்தரமாக இழிவுபடுத்துறாங்கன்னாக்க இதுதான் இந்த காவல்துறையினுடைய லட்சணம். இந்த காவல்துறை வழிநடத்தக்கூடிய இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய லட்சணம். ஒருவேளை அவர்கள் பெண்ணை யாராவது கடத்திட்டு போயிருந்தா என்ன வருது, பெண்ணை எவனாவது தூக்கிட்டு போயிருந்தா என்ன வருது, அப்படி அந்த பெண் காவல் ஆய்வாளர் யோசித்திருந்தாரே ஆனால் உடனடியாக தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிருப்பாங்களா இல்லையா? அது மட்டும் இல்லாம அந்த காவல் நிலையத்துல போலீஸ்காரனே இல்ல. எங்கடா போயிட்டாங்க அந்த போலீஸ்காரங்க எல்லாம் கேட்டா திருச்சி திமுக மாநாட்டுக்கு போயிட்டாங்க. திருச்சி திமுக மாநாட்டுக்கு மொத்த போலீஸை அங்க அனுப்பிட்டாங்க. அப்ப மக்களை பாதுகாப்ப எந்த இடத்துக்கு போலீஸ்காரர்கள் அதிகம் அனுப்புவாங்க? திருடன் இருக்கிற இடத்துக்கு, பொறுக்கி பயல் இருக்கிற இடத்துல தான் போலீஸ்காரங்களை போய் கண்ட்ரோல் பண்ணுங்க அனுப்புவாங்க. அப்போ அந்த திமுக மாநாடு என்பது திமுக பொறுக்கிகளுக்காக நடத்தின மாநாடு, அதனாலதான் கண்ட்ரோல் பண்ண அங்க போயிட்டாங்க. நீங்க என்ன பாருங்களேன், அந்த குற்றவாளி ஒருவேளை கைது செய்யப்பட்டால் அவனுடைய பின்னணி திமுகவா இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு. ஏன்னா நிலைமை இன்னைக்கு அப்படிதான். திமுக கொடி கட்டின காரு ரோட்ல போனாலே பயமா இருக்கு. உள்ள எவன் இருப்பான்? உள்ள பொறுக்கி இருப்பானா, கற்பழிப்பவன் இருப்பானா, போதை மருந்து கடத்தல்காரன் இருப்பானா, கூலிப்படை தலைவன் இருப்பானான்னு அப்படி மக்கள் பயந்து நடக்கிறாங்க திமுக கொடி கட்டின காரை பார்த்தாலே. இன்னைக்கு திமுக காரன் வீதிக்குள்ள வரானா, தெருவுக்குள்ள வரானா, பெண்கள் தங்களுடைய தாலி அப்படி கெட்டியா பிடிச்சிக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. முழுக்க முழுக்க போதைப் பொருள் இந்த தமிழ்நாடு முழுக்க அதிகரித்திருக்கிறது இந்த திமுக ஆட்சியில. அது அதிகரித்ததனுடைய தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான குற்றமும் அதிகரித்திருக்கிறது. தலைநகர் சென்னையிலே பாதுகாப்பு இல்லைங்க. இவ்வளவு மக்கள் நெருக்கமாக அடர்த்தியாக வாழக்கூடிய சென்னையிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப கூட அடையாறுல ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. 4 பேர் என்ன கார்ல கடத்திட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்கன்னு. ஆனா அதே பெண் அடுத்த நாளே என்ன மாத்தி சொல்றாங்கன்னாக்க, நான் கனவு கண்டேன், நான் மன அழுத்தத்துல இருந்தேன், மன அழுத்தத்துல இப்படி சொல்லிட்டேன். அந்த அழுத்தத்தை யாரு கொடுத்தா? காவல்துறை கொடுத்ததா? சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கொடுத்ததா என்ன? இப்படி எல்லாம் கேள்வி எழும்புதுல நம்ம மத்தியில. அப்போ எந்த பாதிக்கப்பட்ட பெண் வெளியில வழக்கு கொடுக்க போனா கூட அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துறது, அந்த பெண்ணினுடைய கேரக்டரை தரைக்குறைவாக சித்தரிப்பது, இதே இந்த காவல்துறையினருக்கு வேலையா போயிடுச்சு. பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளத்தை வெளியிடுவது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல இதை பண்ணாங்க. அண்ணா நகர் சிறுமி 10 வயது சிறுமியினுடைய அடையாளத்தெல்லாம் வெளியிட்டது இந்த காவல்துறை. காவல்துறை டோட்டலா கொலாப்ஸ் ஆகி கிடக்கிறது. அதற்கு காரணம் மு.க. ஸ்டாலின் தான். ஏன்னா காவல்துறைக்கு டிஜிபி இன்னைக்கும் நியமிக்கப்படல, நிரந்தர டிஜிபி இன்னைக்கு நியமிக்கப்படல, பொறுப்பு டிஜிபி தான். ஏன் அந்த டிஜிபி பதவிக்கு தகுதியான நபர்கள் தமிழ்நாட்டில் எந்த காவலருமே இல்லையா? இல்ல அறிவாலயம் இனிமேதான் எவனையாவது பெத்தெடுத்து அங்க கொண்டு போய் உட்கார வைக்கணுமா? அப்போ இங்க தலைமை காவலர்கள் இங்க சீர்கெட்டு போனதுக்கு, காவலருடைய ஒழுக்கம் சீர்கெட்டு போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மு.க. ஸ்டாலினும் ஒண்ணு. சரி, காவலர்கள்ட்டையாவது நம்ம போய் கம்ப்ளைண்ட் சொல்லலாம்னு போனாக்க காவல்துறை சார்ந்தவர்களே கழுப்பறிக்கிறானுங்க. திருவண்ணாமலையில தாயின் கண் முன்னாடியே பெண்ணை 2 காவலர்கள் கற்பழித்தார்கள். அப்ப யாரை நம்பிதான் இந்த திமுக ஆட்சியில வாழ்வது? மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், பெண்களே, உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கையில. நீங்கள் வெளியே போகும்போது பெப்பர் ஸ்ப்ரேவோ அல்லது ஒரு சிறிய கத்தியோ எடுத்துக்கிட்டு போங்க. உங்களுடைய மானத்துக்கும்
உங்களுடைய உயிருக்கும் ஏதாவது ஆபத்துனா அதை தைரியமா பயன்படுத்துங்க. அப்புறம் வந்ததை அப்புறம் பாத்துக்குங்க. நீங்க இனிமே இந்த திமுகவை நம்பி, காவல்துறையினரை நம்பி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இன்னும் 3 மாசம் பொறுத்துங்க. இந்த கேடுகட்ட ஆட்சி அகற்றப்படும். பெண்கள் இங்க நிம்மதியாக மூச்சு காற்று விடுவார்கள். இந்த ஆட்சி அகற்றிய பிறகு பெண்களினுடைய பாதுகாப்பு இந்த ஆட்சி அகற்றிய பிறகு உறுதி செய்யப்படும். அதை அஇஅதிமுக உறுதி செய்யும். நன்றி.